செவ்வாய் வெள்ளியான பக்தி முத்திருங்க. ஹாய் ஹலோ. என் ரத்தத்தில் கலந்த ஒரு குட்டி சாத்தம் யாரடா சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? பிள்ளை தவம் பெறாமலே தாயாகும் மரம். யாரை சொல்கிறேன்னு தெரிலல்ல. இது அக்காக்களுக்கு மட்டுமே பொருந்தும். இப்போ புரியுதா யாரை சொல்கிறேன்னு? என் கூட பிறந்த தம்பி. பாசத்தில் தொடங்கி நடுவில் சண்டை வந்து வீட்டை விட்டு வெளியே போகும்போது தான் தெரியும் திரும்பவும் அந்த பாசம். ஒருத்தவங்க இல்லைனா தான் கஷ்டம் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பல பேர் பக்கத்தில் இருந்தும் நம்ம கூட இல்லாமல் இருக்காங்க. அப்படியே வரும்போது கையோட 2 லிட்டர் சீம்பால் 4 கிலோ சர்க்கரை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ஒரு 10 மினிட்ஸ் கூட இல்லைங்க. சரி சாப்பிட்டு போடான்னு சொன்னேன். என்ன சாப்பாடுன்னு கேட்டான். இட்லி முள்ளங்கி சட்னிடான்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொல்கிறான், வைத்தி நீயா இது? ஒவ்வொரு டைமும் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நீயா வைத்தி இது? எப்படி இருந்த ஒரு காலத்தில் இந்த டயலாக்கை எப்போல்லாம் என்னை பார்க்க வரணும் அப்போல்லாம் சொல்லிடுவாங்க. அவன் ஏன் அப்படி சொல்கிறான்னு தெரியுமா? பிறந்த வீட்டில் இட்லி எப்படி உப்புது, சட்னி பேர் கூட தெரியாதுங்க. சிவப்பு சட்னி வெள்ளை சட்னின்னு சொல்லி சொல்லியே அப்பையிலேருந்து பழக்கம் ஆகி அதுக்கப்புறம் புகுந்த வீடுன்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே வந்து தானே ஆகணும். அதில் தான் எனக்கே தெரியும் இது பொட்டுக்கடலை சட்னி, இது தக்காளி சட்னின்னு. இருக்கிற வரையும் போன மெமரிஸை நினச்சிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணுங்க. சீம்பாலை சுட சுட வாயில் போட்டு முருங்கைக்கீரை பருப்பு அரிசியெல்லாம் கழுவிட்டு ஒரு புது டிஷ் செய்யலாம்னு தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்து எண்ணெய் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் இடையில அப்படியே ஜாலியாக கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா அதே இல்லை சைடில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டேங்க. கருவேப்பிலை இல்லை, அதனால் பச்சை கலர் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது புதுசாக கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பூண்டு, வரமிளகா, வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் செம்மையாக இருக்குங்க. அப்புறம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் தூள், மிளகாய் தூள், மஞ்சள் போட்டு முருங்கைக்கீரையை போட்டு புளித்தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரிசியை போட்டு கிளாஸில் தண்ணி ஊற்றி அதை எடுத்துகிட்டு போய் டேஸ்ட்டுக்கு கொடுத்தா ஓகே பரவாயில்லன்னு சொல்லி அதுக்கப்புறம் கிச்சன்லாம் செம்ம பயங்க. அப்படியே சைடில் படத்தை பார்த்துட்டு இட்லி கொப்பரையில் வச்ச சீம்பால் வெந்துருச்சான்னு பார்த்தா வெந்துருச்சுங்க. அப்புறம் சாப்பாடும் வெந்துருச்சு. அப்புறம் என்ன நல்லா சாப்பிட்டு தூங்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டாங்க. என்ன இது செய்யறதுக்கெல்லாம் நான் பட்ட பாடு இருக்கே பாடுன்ற மாதிரி ஆச்சுங்க.